அதாவதுங்க, இந்து மதத்தின் சிறப்பே இந்த கிராம தேவர் தேவதைகள் தான். இதில் பல பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்கிறாங்க கடவுளர்களை. ஒரு கடவுள்கிற கொள்கை இந்து மதத்தில் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒன்று தான், பெயர் தான் வேறங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சாமி என்ன சொல்லுது, எனக்கு அருகம்புல்லை வையுங்குது. இன்னொரு சாமி என்ன சொல்லுது, எனக்கு துளசியை கொண்டாங்குது. இன்னொரு சாமி எனக்கு கிடா வெட்டி தான் பூசை பண்ணணும்னு சொல்லுது. ஐயப்பன், சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் பெண்கள் என்னை பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லுது. இங்கே அகிலாண்டேஸ்வரி திருச்சியில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்களில் ஆண் பூசாரிகள் கூட பெண் மாதிரி சேலை உடுத்திட்டு தான் உள்ள கருவறைக்குள்ள போகணும்னு சொல்லுது. ஏன் இவ்வளவு வேறுபாடுகள், மாறுபாடுகள்? ஒவ்வொரு கடவுள்களும் தனித்தன்மை வாய்ந்தவைகள். இதை ஒரு விமர்சனமாகவே வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர்கள் கூட இதை விமர்சனம் வைப்பாங்க. உங்களுக்கு நிறையா கடவுளர்கள் இருக்கிறாங்க, ஏன் அப்படின்னா உடனே நம்ம ஆட்கள் கொஞ்சம் கூனி குறுகிறாமா, நமக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெருமைக்குரிய விஷயம்.